வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன, காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்காக நான் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு சுடுதண்ணி கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற கிருமிகள்லாம் மஞ்சத்தூள் உப்பு போடும்போது அது செத்துரும். அதனால் அதை நம்ம போடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஹீட் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வடிச்சுக்கலாம் தண்ணியை. இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம இந்த தண்ணி வடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். முட்டை பீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா அந்த நம்மளுடைய மசாலா ஆட் ஆகும். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவரில் இருந்த தண்ணியே பார்த்துட்டிங்கன்னா, நல்லா கலந்து வரும்போது இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி டைப்பில் வந்திருக்கு. ஒரு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா ஒவ்வொரு பீஸ்லேயும் நல்லா பிடிச்சிருக்கு. பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்காக நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.